Praise the Lord. Day 3, fifth round இது ப்ரேயர் வாக்கு. கர்த்தருடைய கிருபையில இந்த 5வது ப்ரேயர் வாக்குல ஆண்டவர் வந்து பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபைகளால் நம்மை இதுவரைக்கும் தாங்கி நடத்துகிறார். சொல்லுகிறது போல கர்த்தருடைய கிருபைகளை குறித்து நான் பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் இதெல்லாம் தினமும் நினைக்கணும். இப்ப ஏற்காடுல இருந்து நான் பேசுறேன். ஏற்காடு வந்து இந்த முறை வந்து முன்ன போல இல்லைன்னா வந்து பயங்கர வெயில், மெட்ராஸ் வெயில் போல கிட்டத்தட்ட நல்ல வெயில் அடிக்குது. காலையில நான் போன போது மாலையில வரும்போதும் அதனால வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு. இந்த இந்த கொஞ்சம் கூலா இருந்துச்சுன்னா அந்த டயர்ட்னஸ் தெரியாது. இவ்வளவு தூரம் நடக்கிறோம்ல, வெயில் அதிகமா இருக்கிறதுனால வந்து இந்த டயர்ட்னஸ் தெரியுது. பட் இருந்தாலும் கர்த்தரை முன்பாக வைத்து சில காரியங்களை நாம் சகிக்க வேண்டியதா இருக்கிறபடினால் அதை தாண்டி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை தாண்டி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசா ராஜா சொல்றதுபடி பலனுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்து நமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதவர். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். சாத்தான் ஜனங்களை தூண்டிவிட்டு செய்கிறான். அவனும் அநேக காரியங்களை பூமியில் ஜனங்களை காரியம் மூடுகிறது. ஜனங்களும் தேவையில்லாத காரியங்களை பேசி மனசை கஷ்டப்படுத்துகிறது. அது இந்த உபாச நாட்கள்ல ரொம்ப அதிகமா சாத்தான் பேச வைப்பான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாத்தானால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த உபாச நாளுன்றது அவங்களுக்கு கணக்கு இல்லை. சண்டை போடுறதுக்கு தான் அவங்க நிற்பாங்க. அவங்க உபாசம் இருக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா என்ன குறை இருக்கு, என்ன குறை அப்படின்னு சொல்லி குறைய சொல்லுது ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்த லேசான காரியம். பாருங்க, இந்த உபாச நாட்களிலும் நீங்கள் இருக்கீங்க. உபாசத்துல இந்த நாட்கள்ல அது மாத்திரம் இந்த ப்ரேயர் வாக் டைம்ல உபத்திரங்கள் அங்கங்க கிளம்பி வரதான் செய்யும். ஆனா அந்த உபத்திரங்கள்லாம் தாண்டி நாம் ஜெயிக்க, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் சுதந்திரிக்கும்படி, சில காரியங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் சரியான இடத்துல சிறிய காரியங்களை செய்கிறதை நான் நன்றாக புரிஞ்சு கொண்டேன். அதனால்தான் ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்றேன். நிறைய நேரத்தில் கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் அடித்து கழுகுகளை போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படுவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. அதனால ஆண்டு காத்துக்க சொல்றான்னா, ஜனங்களை பார்க்காம அவங்கள பார்க்காம காத்து இருந்து அதை சுதந்திரிக்கும்படி, அதை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி, அதுக்குண்டான சுகம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, நீடிய வாழ்வு. கர்த்தாவே, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதரும். ஏன்னா உங்களுடைய நாமத்தில் நாங்கள் செல்லுகிறோம். ஒருவேளை அநேக எதிர்ப்புகள் வரலாம், விசுவாசிகள் மூலமா கூட தேவையில்லாத வார்த்தைகள் வரலாம். ஆனா மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதரும். அவங்க எங்களோட யுத்தம் பண்ணலான்றவரே, உங்களோட யுத்தம் பண்றாங்க. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவர் இந்த நாள்ல கூட இந்த பிரேயர் வாக்குல இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். மன கஷ்டங்கள் எனக்கு இருக்கலாம், அதோடு கூட இதை நான் சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். நீங்க கூட அநேக கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க. தாண்டிதான் ஆகணும். தாண்டுகிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கனால தான் தாண்ட முடியுது. யோசிக்கிறேன், நம்மளால நடக்க முடியல. ஏன்னா ரொம்ப வெயில். சில இடங்கள்ல தான் கொஞ்சம் குளிரா இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு. சில இடங்கள்லாம் வந்து மரங்கள் எல்லாம் வெட்டிடுறாங்க, நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. அதனால வெயில் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் நாம் எப்படியாவது முடித்து கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. ஆமென். God bless you. ஆமென்.